ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடுத்த ஆப்பனன்ட் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவை வார்ன் பண்ணதை பற்றி அடுத்து என்ன நடக்கும், இந்த குட்டி தானோசன் யாருங்க, இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் இப்போ ரசனிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி பேக்லாஷில் ஒரு மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது டான் ஹவுசனுடைய மேட்ச் தாங்க. டான் ஹவுசன் அண்ட் மினி டான் ஹவுசன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த குளோனிங் மிஷின் சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு அது டப்பா தான், அதுக்கு பின்னாடி ஓப்பன் தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ண அட்டூழியம், அந்த மேட்சோடைய காமெடி சென்ஸு, அடடா டபிள்யூக்கு இப்போ தான் மூளை வந்து கொஞ்சம் வேலை செய்து போல இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மினி தானோசன் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இடைப்பட்ட நேரத்தில் பல தானோசன் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி யார் இந்த மினி தானோசன் கேட்டிங்கன்னா அவரும் டபிள்யூ சேர்ந்த முன்னாள் ரெஸ்லர் தான். எல் டோரிடோ அப்படிங்கிற ரெஸ்லர் நிறைய பேருக்கு தெரியுமா தெரில. ஒரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அப்படியே பார்க்கறதுக்கு இவங்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த காளை எடுப்பாங்கல்ல, கவுபாய் பிரதர்ஸ் அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அந்த எல் டோரிடோ தான் பார்த்திங்கன்னா இப்போ டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு மினி ரெஸ்லர், பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருப்பார். டபிள்யூவில் குட்டி ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல வளர்ச்சி குறைபாடுனால, அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் அவர் இப்போ டபிள்யூவில் பார்த்திங்கன்னா ரீசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. ரீசைனிங் பண்ணி இப்போ தானோசனோட கேரக்டருக்கு அது சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. நான் ஜெல்லி ரோல் வருவார், பங்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் பெட்மேனை கூட கொண்டு வருவார் நினச்சேன். பட் ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மேட்சும் நல்லா இருந்தது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரிபிள் ஹெச் இப்போ தான் ஒரு நல்ல பாகுபாடாக ஒரு வேலை பண்ணுறாரு. நீங்கள் இந்த மேட்ச் பார்க்கும்போது பார்த்தீங்களா, ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் மிஸ்ஸும் கிட்வில்சனும் இதோட நிறுத்த போகிறது கிடையாதான். இவங்க கூட அகெயின் பார்த்தீங்கன்னா ஃபியூட் போக போகிறாங்களாம். சரி, அதே மாதிரி ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா பேக்லாஷோடைய கவுண்டவுன் முடிஞ்சு பேக்லாஷோடைய ஆஃப்டர் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தானோசன்கள், அதுக்கப்புறமா நம்ம ஹில்ட்ரோடோ, அப்புறம் நம்ம தானோசன், இவங்க எல்லாருமே போய் அங்கேயும் பார்த்தீங்கன்னா காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தானோசன் டபிள்யூடி வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல காமெடியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போகிறாரு. அது நல்லாவே இருக்குது. நம்ம ட்ரூத் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் பண்ணுவார். அவர் ஒண்டியாலாவே பண்ணுவார். பட் ஆனால் தானோசனுக்கு சில படைகள் தேவைப்படுது போல இருக்குது. தானோசன் படைகள் தேவைப்படுது. ஜேக்கப் ஃபாட்டு தன்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். எஸ், முழுக்க ஒரு ஈவிலான ஜேக்கப் ஃபாட்டு நம்ம பார்த்துருப்போம். ஜேக்கப் ஃபாட்டு அப்படி தாங்க, ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பார். திடீர்னு வருவார், அட்டாக் பண்ணுவார். அவருடைய கண்ட்ரோலை அவராலேயே பண்ண முடியாது. அதை தான் இன்றைக்கி பண்ணியிருப்பார். ஜேக்கப் ஃபாட்டு இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணிட்டு போகும்போது கூட அதுதான் சொல்லியிருப்பார், நான் மீண்டும் வந்து டைட்டிலுக்காக வருவேன்னு. ரோமன் ரெயின்ஸ் தெளிவாக சொல்லிட்டாரு. இதனால தான் நான் அங்கே வந்து எங்கள் குடும்பத்தில் ஜேக்கப் ஃபாட்டுவை ஒதுக்கி வச்சுருந்தோம். ஜேக்கப் ஃபாட்டு இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சதே இதுக்காக தான். ஏன்னா வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவனுடைய சுய நலவில் இருக்க மாட்டான். எனக்கும் அவனுக்கும் மேட்ச்சு, நான் அதில் வெற்றி பெற்றுட்டேன், பேசாமல் போயிட வேண்டியது தானே. தேவையில்லாமல் என்னை அட்டாக் பண்ணி அவனுடைய வீரத்தை அப்படியே காட்டுவான், அது தப்பான விஷயம் அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் வந்து சரியான முறையில் சொல்லியிருப்பார். இனி வரும் காலங்கள் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டும் ரோமன் ரெயின்ஸும் ஸ்டோரி லைனில் ஏதோ ஒன்று குறையுதுன்னா ரெண்டு பேருமே ஃபேஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கிட்டு இருந்தார், கரெக்டு தானே. பட் ஆனால் இனி வரும் காலங்களில் ரோமன் ரெயின்ஸ் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, பொறுத்தது போதும், இதுக்கப்புறமா என்னுடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்னு. ரோமன் ரெயின்ஸோடைய உண்மையானவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊசோஸ் பிரதர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இந்த மேட்சில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு சொன்னார். அதெல்லாம் நிஜம்தான், வரவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் ஒண்டியாக சண்டை போட்டார். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்ததுன்னா அது ரோமன் ரெயின்ஸோட வாயில் நுரத்தல்ற அளவுக்கு அந்த டாங்கான் மரணப்படி, அந்த டெத் கிராப், அந்த ஃபினிஷரை போட்டு பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் என்னடா அது இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃபீல்டு பிரேவாயிட்டு மிந்தி இப்படி தாங்க போடுவார், அதே மாதிரி போடுறாரு. நல்லா இருந்ததுல்ல, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் ஆஃபரில் பிரான் பிரேக்கர் கூட செத் ராலன்ஸ் மேட்ச் விளாடினார். ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் செத் ராலன்ஸ் மேட்ச் வெரி ஆவரேஜ் மேட்ச். எக்கச்சக்க பேட்ச் மூவ்மெண்ட்லாம் நடந்துன்னு சொன்னாங்க. செத் ராலன்ஸ் மெடிக்கலி இன்னும் கியூர் ஆகலை போல இருக்குது. ஆக்சுவலி இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலன்ஸ்க்கும் ஃபியூட் வேண்டாங்க, விட்டு தொலைச்சிடுங்க. ஏன்னா அது நல்லாவே இல்லை. ஆக்சுவலி விஷன் ஃபெயிலியர், மிஷன் டீமும் ஃபெயிலியர், அந்த ஸ்டோரியும் ஃபெயிலியர். செத் ராலன்ஸ்க்கு இன்ஜுரி ஆனதுலேருந்து அது ஒழுங்காகவே இல்லை, அது உண்மை தான். மீண்டும் டபிள்யூடி கொண்டு போக வேண்டாம்.
இப்போது செத்ரான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷன் டீமில் வந்து நான் வந்து இருந்தேன், அப்புறம் விஷன் கூட மோதினேன், வில் டன், அதாவது இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நான் தொலைச்சதை தேடி போக போகிறேன், என்னுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் கூட யார் சாம்பியன்ஷிப்பாக மோதினாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ செத்ரான்ஸ் சொல்லிட்டாரு, நான் ரெடியாக இருக்கிறேன் என்னுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கொடுங்கன்னு. ஆல்ரெடி ஜேக்கப் ஃபாட்டு லைனில் நிற்கிறாருங்க, எனக்கு வந்து டைட்டில் வேணும்னு. இப்போது செத்ரோன்ஸும் லைனில் இருக்காரு. ஸோ செத்ரோன்ஸ் மோதுவாரா, ஜேக்கப் ஃபாட்டு மோதுவாரா, எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இனி வரும் காலங்கள் இருக்குது. பட் ஆனால் செத்ரோன்ஸ் அஃபிஷியலி சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணும், நான் அதுக்காக தான் மோத போகிறேன்னு. ஆனால் எந்த நேரம், எப்போ, ஏது அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. மேபி இந்த சம்மர் ஸ்லாமில் வச்சா கூட டபிள்யூக்கு நல்ல தருணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்சை வந்து ரசல்மேனியாவில் நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டது. நார்மலாக நடத்துகிற நல்லா இருக்காதுல்ல, மேபி சம்மர் ஸ்லாமில் நடத்தினாலும் நடத்தலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டன் வித் சாமி ஜெயின் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் போல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து கார்மெலோ அப்படிங்கிற குரல் கேட்டிருக்கும். அதாவது உன்னுடைய அடுத்த ஆப்போனண்ட்டாக கார்மெலோவை நீ நிப்பாட்டு, ஏன்னா கார்மெலோட்ட இருக்க டைட்டில் தான் சாமிகிட்ட போச்சு, சாமிகிட்ட இருக்க டைட்டில் தான் இவர்கிட்ட போச்சு. ஸோ நியாயப்படி கார்மெலோஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும், கரெக்டு தானே? ஸோ அதனால தான் ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து கார்மெலோன்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாடி இருக்க வேண்டியதே கார்மெலோ தான். கடைசி நேரத்தில் பாலிடிக்ஸ் விளையாடிட்டு கைஸ். இன்றைக்கி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஸ்காக்கும் ஈயோஸ்காய்க்கும் ஒரு மேட்ச் நடத்துனாங்க பேக்லாஷில். ஆக்சுவலி இது ரசல்மேனியாலே நடத்த வேண்டியது, கடைசியில் பேக்லாஷில் நடத்துனாங்க. சரி, மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. மேட்சோடைய ஃபைனலில் ஈயோஸ்காய் வந்து வெற்றி பெற்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் சர்ப்ரைஸ்லேயே ஒரு விஷயம் நடந்தது, சத்தியமாக அதை யாருமே எதிர்பார்க்கல. பிகாஸ் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஈயோஸ்காய் பார்த்தீங்கன்னா ஆஸ்காவை பார்த்து ஜாப்பனீஸ் மொழியில் வணங்குனாங்க. அதுக்கு அவங்களும் தேங்க்யூ பண்ணுறது, எமோஷ்னலி அவங்க கண்ணீர் விட்டு அழுது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, எதுக்காக அப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் பார்த்தா ஆஸ்கா டன் வித் அப்படின்னு டபிள்யூவில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா அது ஆஸ்காவுடைய ஃபோட்டோவை போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க. மேபி ஆஸ்கா டபிள்யூ போக போகிறாங்களா? அதாவது இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக் டீம் பார்ட்னர் டபிள்யூ போனாங்க, அதே மாதிரி இவங்களும் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கிளைமை பார்த்தா நமக்கு தெரியுது. இதனால் எந்த பிரச்சனை, என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் ஆஸ்கா டபிள்யூ போகிறது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டபிள்யூவில் 14 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதில் 6 வருஷம் NXTல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்ஜுரியெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டருக்கு வந்தாங்க. இப்போது டபிள்யூ மீண்டும் போக போகிறாங்க. சரி, எல்லா ஜாப்பனீஸ் ரெஸ்லருக்கும் ஜப்பானில் போய் தான் சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசைப்படுது. ஏன்னா சமீபத்தில் ஈயோஸ்காய் அதை சொல்லிட்டு தான் போனாங்க. அதே தான் இப்போ ஆஸ்காவை முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ என்னமோ, மேபி எனக்கு தெரில. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ்காவை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவோங்க. ஏன்னா எம்பரஸ் ஆஃப் த டுமாரோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் யார்கிட்டையும் தோக்காத ஒரு ஸ்ட்ரீக்கெலாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1500 நாள் தோக்காத ஸ்ட்ரீக்கெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மறக்குமா? கண்டிப்பாக மறக்காதில்ல.